அஸ்ஸலாமு பாய். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய், நான் வந்து பீப்புள் வித் விலாக்ஸ்ங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல், யூடியூப் சேனல்ஸ்லாம் ஆன் பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டாபிக் கேட்டுட்டு இருக்கோம். சரிங்க. அதில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டாபிக், உங்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சிஎம் ஆனா, அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனா என்னென்ன பண்ணுவீங்க? ஓகே. அது என்னங்கிற ஆன்சர்ஸை கொஞ்சம் பாயிண்டா சொல்லுங்க. ஓகே ஓகே. இது வந்து என்னன்னா முதல் முறையாக உங்களை அந்த டிவி சேனலை நீங்கள் முதல் முறையாக ஆரம்பிச்சதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நன்றிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சிஎம் ஆகணும்னா என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்க. சரிங்களா? அதுக்கானது நான் பதில் சொல்கிறேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா, நான் சிஎம்மாக இருந்தேன்னா என்னோட இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னன்னா இலவசமாக கல்வி கொடுப்பேன். இப்போ நீங்கள் சொல்லலாம் இலவசமாக கல்வி தான் இருக்கேன்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. பிரைவேட்டே இருக்கக்கூடாது. கல்வினா கல்வி வந்து இலவச கல்வி மட்டும்தான், வேற பிரைவேட் ஸ்கூலே எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட காசு செலவாகிறது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம படிப்பில் தான் செலவாகுது. ஆமா. அதை நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாலே மக்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாகிடும். பொருளாதாரத்தை ரொம்ப அவங்க வந்து சிக்கனம் கம்மிப்படுறதுக்கான கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவம். இப்போ நம்ம வந்து அத்தியாவசிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிரைவேட்டு தான் தேடி போக முடியும். ஏன்னா தரமான மருத்துவம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது இலவசமா. அதனால நான் வந்து சிஎம் ஆனாக்கா அந்த மருத்துவத்தை ஃப்ரீயாக கொடுப்பேன். ஆனால் தனியார் இருக்கக்கூடாது. தனியார் இல்லாத ஒரு மருத்துவத்தை கொடுப்பேன். அப்போ எல்லாருக்கும் எல்லா சமங்கிற மருத்துவம் கிடைக்கும். அப்போ அந்த நம்மளுக்கு பெரிய பொருளாதாரம் அந்த மருத்துவத்தில் நம்மளுக்கு செலவு குறையும். அதனால அந்த மருத்துவத்தை நான் ஃப்ரீயாக கொடுப்பேன். அது படித்த மக்களுக்கு வேலை, அதாவது படிக்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறோம். படிக்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறோம். பிரைவேட் ஸ்கூலே இல்லை. அப்போ அந்த படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அந்த படிச்ச அந்த குவாலிட்டிக்கு நம்ம வேலையை கொடுத்துறோம். அரசு கவர்மெண்ட் வேலையை கொடுக்குறோம். அப்போ வந்து அரசு கவர்மெண்ட் வேலையை கொடுக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் சமமாக இருப்பது. இப்போ வந்து ஒரு புள்ள வந்து ஒரு வீட்டில் அவன் நல்லா படிச்சுட்டான்னா அவன் குடும்பத்தை காப்பாற்றுறான், அவன் ஊரை காப்பாற்றுவான், நாட்டை காப்பாற்றுவான். ஆக மொத்தம் அந்த படிப்பை வச்சு அவங்க வேலைக்கு அந்த வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை வச்சு முன்னேறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது வந்து கல்வி, மருத்துவம், படித்தவங்களுக்கு வேலை, இதை கொடுத்துட்டாலே ஒரு ஊர் ஒரு நாடு முன்னேறதுக்கான அனைத்து சாத்தியங்களும் உண்டு. இது என்னோட கருத்து. இதுதான் நான் சொல்லிக்கிறேன். நான் சிஎம்மா இருந்தா செய்யக்கூடிய வேலை இந்த வேலை தான் செய்வோம். முதல் முறை சரியா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். பண்ணுங்க. இதான் நம்ம சேனல் பீப்புள் வித் விலாக்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.